நேற்றைய வீடியோவில் ஒரு விஷயத்த சாதாரணமாக நாங்கள் பேசிட்டு போனோம். அந்த விஷயம் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஜனாதிபதி இது தொடர்பாக மிகப்பெரிய அளவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த வரி செலுத்துற வாரம் இன்றையிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் இதுல சாதாரணமா நாம பார்த்தோம். ஓகே, இது வரி செலுத்துற வாரம் தானே அப்படின்ற மாதிரி நாம கடந்து போக இயலாது. அவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளையும் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. ஹாய். இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி இன்றையிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வரி செலுத்துறதுக்கான ஒரு வாரம். இதுல ஜனாதிபதி பேசிய சில விஷயங்களை பார்க்கும்போது இன்னும் நாம அதே இடத்துல இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை இன்றைய நாளில் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வரி செலுத்துற வாரத்தோட மட்டும் நாம நின்று இயலாது. இதை வரி செலுத்துறதுக்கான ஒரு ஆரம்பத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த நாளையும் இந்த வாரத்தையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம். ஊழல்ல ஈடுபடுற அரசியல்வாதிகள் அல்லது அரச அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கடந்த கால ஆட்சி காலங்கள்ல அல்லது கடந்த காலங்கள்ல பல இடங்கள்ல பல ஊழல்வாதிகள் இருந்திருக்காங்க. கடந்த நாட்கள்ல நீங்க செய்திகள்ல கேட்டிருப்பீங்க, இல்லாம இருக்கலாம். ஆனா பல பிரிவுகள்ல எல்லா துறைகள்ல இருந்தும் ஊழல் சம்பந்தமான ஊழலோடு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பலர் அவங்களுடைய பதவியிலிருந்து அகற்றப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது. யாரு ஊழல் செஞ்சாலும் அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வேலை செய்ய போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு சொன்னா, நான் ஒரு ஜனாதிபதியா சொல்றேன், நீங்க செலுத்துற ஒவ்வொரு ரூபா வரிப்பணமும் மிக அவதானமாக பயன்படுத்தப்படும். எந்த விதமான ஊழலுக்கும் இடம் கொடுக்கப்பட மாட்டாது. 1% கூட ஊழலுக்கு உட்படுத்தப்பட மாட்டாது அப்படின்றத நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு இன்றைய நாள்ல ஜனாதிபதி. இதுல இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல பார்க்கும்போதே அடையப்பா இன்னும் பல பேர் ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு. நிறுவனங்களாக பதிவு செய்யப்பட்டவர்கள்ல 43% மட்டும்தான் இதுவரைக்கும் வரி செலுத்துறதுக்கான விண்ணப்பத்தையோ அல்லது தரவுகளை கொடுத்திருக்காங்க. 43% தான். அதோட வரி செலுத்த வேண்டிய தனிநபர்கள் இதுவரைக்கும் 23% பேர் தான் தங்களுடைய அறிக்கைகளையும் தங்களுடைய ஆவணங்களையும் கொடுத்திருக்காங்க. 23% தான். அதோட பார்ட்னர்ஷிப்ல வெளிநாட்டு நிறுவனம் கூட இருக்கிறவங்க 46% தான். அதோட வரிக்கு உட்பட்டோர் 18% தான். அதோட பொதுவா பார்க்க போனா ஒட்டுமொத்தமா 50% கூட இன்னும் வரல. வரி செலுத்துறதுக்கு எந்த துறையிலையும் 50% வரல. மிகப்பெரிய அளவான ஒரு வரி செலுத்துறதுக்கான இடம் இலங்கையில இருக்கு. இதன் காரணமாக வரும் நாட்கள்ல மிக கடுமையான நடவடிக்கைகள் இந்த வரி செலுத்தாதோருக்கு எதிராக எடுக்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. IMF சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து நாங்க பெற கடன் கடைசியாக இது இருக்கணும். கடைசியாக இது இருந்தா இது நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கடைசி அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். சர்வதேச நாணய நிதியத்துல நாங்க வாங்குற கடைசி இந்த வரப்போற 346 மில்லியன் தான் கடைசி அவங்களோட வாங்குற கடன் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவு நம்பிக்கையான ஒரு விஷயமா இது இருக்கும். டாக்ஸ் மூலமா உண்மையிலேயே பெரிய அளவான தொகை நாங்க கடனே வாங்க தேவையில்லைன்ற அளவுல தான் உண்மையிலேயே டாக்ஸ் கட்டினா இவ்வளவு பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய வியாபாரிகள் இந்த வரியை கட்டினாங்கண்டா உண்மையா சர்வதேச நாணய நிதியம் இல்லை, எந்த உலக வங்கிட்டையும் கடன் வாங்க தேவையில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இது கடைசியா இருக்கணும். எனவே அதுக்கான வேலை திட்டங்களையும் வேலைகளையும் ஆரம்பிக்கிறது தான் அடுத்து வர போற விஷயமா இருக்க போகுது. இந்த ஜூன் இன்றையிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்க போற இந்த வரி செலுத்துறதுக்கான வாரத்துல பலதரப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும், நிறுவனங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும், வரி செலுத்தாதோரை கண்டுபிடித்து அவர்களுக்கு அறிவூட்டப்படும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இந்த விஷயம்ன்றது முக்கியமானது. இதை சரியா பயன்படுத்துங்க. வருகின்ற காலங்கள்ல இதுக்கு இடமே இருக்காது. பெரிய அளவான வரி செலுத்தாட்டியும் ஊழலுக்கு குற்றச்சாட்டு அல்லது மிகப்பெரிய அளவான ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள உட்படுத்தப்படும். தண்டனைக்கு உரிய பெரிய குற்றமாகவும் இந்த வரி செலுத்தாம ஒளிஞ்சிருக்கிறது அல்லது வரி செலுத்தாம அதை விலக்கி வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்க. இது எல்லாமே பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக மாறும். அதோட மட்டும் இல்லாமல் கடந்த காலங்கள்ல பாதாள உலகத்தோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள், அரசியல்வாதிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல பேசியிருக்காரு. அதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நாட்டில் நடக்கின்ற பல விஷயங்கள் பற்றியும் வருங்கால அரசியல், டிஜிட்டல் பொருளாதாரம் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட போகின்ற பல விஷயங்களும் இதுல பேசப்பட்டிருக்கு.
இந்த விஷயம் தான் இன்றைய நாள்ல பெரிய அளவா பேசப்பட்ட விஷயம். நான் இது சுருக்கமா இத பத்தி சொன்னாலும், நிறைய விஷயங்கள் ஜனாதிபதியினுடைய உரையில இருந்தது. நமக்கு தேவையான முக்கியமான விஷயத்த மட்டும் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இந்த வரி செலுத்துற முறைமை, இந்த வரி அப்படின்ற இந்த நடைமுறைய பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரி செலுத்தாம இருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிச்சு இவங்கள எல்லாரையும் வரி செலுத்த வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. கடந்த நாட்கள்ல பேசிய இன்னொரு விஷயம், பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியிருந்தது. இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாண விமான நிலையம் மூலமாக வந்த 75 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் UNHCR உடைய அனுமதியோட அவர் ஒரு அகதி. ஆனா, அவங்களுடைய அனுமதி பெற்று அவர் இங்க நாட்டுக்குள்ள வந்திருந்தார். அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். காரணம் என்னன்னு சொன்னா, சரியான முறையில ஆவணங்கள் இல்லாம நாட்டுக்குள்ள அவர் வந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுல தான் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனா, அவர் இலங்கையைச் சேர்ந்தவர். ஆனா, இப்ப அ வெளிநாட்டுல, அதாவது இந்தியாவிலிருந்து நாட்டுக்குள்ள வந்திருக்காரு. இதனால பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஏன் அகதியா இருந்தவங்க நாட்டுக்குள்ள வர முடியாதா? அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வி எழுப்பப்பட்டது. இதன் காரணமாக வழக்கு தொடரப்பட்டது. இன்றைய நாள் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனாலும் கூட இந்த விஷயம் கொஞ்சம் வெளிநாட்டிலிருந்து வாரவங்கள தடுத்திருக்குதோ அப்படின்ற மாதிரி இப்ப பேசப்படுது. காரணம்னா 10,000க்கும் அதிகமானவங்க இந்த மாதிரி UNHCR உடைய அனுமதியோட அவங்க அகதிகளாக அந்தஸ்து பெற்று இங்க நாட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா அது வரும்போது அவங்க கைது செய்யப்படும் போது இது எந்த அளவுக்கு நாட்டுக்குள்ள வாரவங்கள வந்து தொடர்ந்து வைக்க போதா அல்லது தடுத்து நிறுத்த போதா, அது எல்லாருக்குமே பயம்தான். அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல நிறைய பேர் வரமாட்டாங்க. எனவே இதுக்கான தெளிவான விஷயங்கள் வர நாட்கள்ல வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனா அவருடைய இப்ப விடுதலை நடந்திருக்கு. இதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் இதுல அரசாங்க பக்கமாக விளக்கம் கொடுக்கப்பட போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். போற போக்க பார்த்தா சீனிக்கும் தட்டுப்பாடு வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் பார்க்க கிடைக்குது. செவடங்கல சீனி உற்பத்தி ஆலை தொடர்பாக அது மூடப்பட போகுது அப்படின்ற பல சர்ச்சைகள் இப்பொழுது நடந்து வர்ற நிலையில சுனில் ஹந்தனித்தி அமைச்சர் அவர்கள் இருக்காரு, இல்ல எந்த காரணம் கொண்டும் செவடங்கல சீனி உற்பத்தி ஆலை மூடப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுல அது அபிவிருத்தி செஞ்சு அது தொடர்பா அது அங்க உற்பத்தி நடக்கத்தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா உப்பு பிரச்சனை இந்த மாதிரி தான் வந்தது. இப்ப சீனி பிரச்சனை, உப்பு பிரச்சனை ஓரளவு தீர்ந்துட்டு, ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, ₹180 ₹200 இருந்த 1 கிலோ உப்பு இப்ப ₹400 மேல இருக்கு. உப்பு வந்ததுக்கு பிறகு, தாராளமா உப்பு கிடைச்சதுக்கு பிறகு உப்பு பழைய விலைக்கு விற்கப்படணும், அப்படி இல்லைன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது அரசாங்கத்தாலேயே, அமைச்சராலேயே. ஆனா இதுவரைக்கும் அது நடக்கல. பழையபடி உப்பு பெரிய அளவான விலை தான் இருக்க போகுது. சீனிக்கும் அதே நிலவ வர நாட்கள்ல வரலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் எட்டி பாக்குது. அது எங்க நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. உள்ளூராட்சி சபை, மாநகர சபைகள் ஆட்சி அமைக்கிற நாளாக இன்றைய நாள்ல இருந்தது. பலதரப்பட்ட எதிர்ப்புகள், பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், பல போட்டிகள், பல கூட்டமைப்புகள், பல கூட்டு சேர்ப்புகள் என்று ஏராளமான விஷயங்கள் ஆளுங்கட்சியா இருந்தாங்க, எதிர்கட்சியாக இருந்தாலும் செய்து முடிச்ச ஒரு அரசியல் கூட்டாக இந்த உள்ளூராட்சி சபைகள் இருந்தது. இன்றைய நாள்ல பல இடங்கள்ல பல குழப்பங்களும் ஏற்பட்டிருந்தது. ஆனா மொட்டு கட்சி இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயத்த திடீர்னு தூக்கி போட்டிருக்காங்க இன்னைக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, கொழும்பு மாநகர சபைய ஆட்சி அமைக்கிறதுக்கு MBPக்கு எதிராக இருக்கிற எதிரணிகளுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சத்தமில்லாம இருந்தாங்க. MBP அரசாங்கம் சொன்னது நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். ஆனா எதிர்க்கட்சி இதுவரைக்கும் சொல்லுது நாங்க மேயரே தெரிவு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்படையில இப்ப மொட்டு கட்சி சத்தமே இல்லாம இருந்து இப்ப எதிரணிக்கு நாங்க ஆதரவு வழங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான திருப்பத்தை இப்ப ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆசனம் கொழும்புல இருக்கு. முக்கியமான ஒரு தருணத்துல அந்த ஆசனத்த பயன்படுத்த போறாங்க. அப்படி அரசாங்கத்துக்கு எதிரா பயன்படுத்த போறாங்க. அது நடக்க போற வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அவங்க வெளிப்படையா அத சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து வரப்போற நாட்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான செய்திகளாக இது இருந்தது. RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன்.